இயேசுவின் எதிர்மை சகோதர சகோதரிகளை, இந்த 10வது அதிகாரமானது எஸ்ரா ஆலயத்தின் முன்னாடி உட்காந்து அழுது புலம்பிக்கிட்டு இருக்கும் பொழுது அவரோடு சேர்ந்த மக்களும் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க, அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்பொழுது சிலர் ஓடி வந்து, நாங்கள் எங்களுடைய கடவுளிடம் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறோம், அதாவது வேற்றின மனைவியரையும் பிள்ளைகளையும் நாங்கள் ஒதுக்கி வைத்து விடுகிறோம், அனுப்பி விடுகிறோம் என்ற ஒரு கட்டளையை பிறப்பித்து அது மாதிரி எல்லா மக்களையும் வரவழைக்கிறார். 3 நாளில் எல்லா மக்களும் இங்கு வரணும், எருசலேம் ஆலயத்துக்கு முன்னாடி வரணும் என்று சொல்லி எல்லாரும் வர்றாங்க. வந்து அவர்களிடம் வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க. இவ்வாறு நீங்கள் என்ன செய்யணும், இது மாதிரி மக்களை நீங்கள் மணந்த வேற்றின மனைவியையும் பிள்ளைகளையும் நீங்கள் அனுப்பி வச்சிடணும் என்று சொல்ல, திடீர்னு எப்படி அனுப்புறது, மழைக்காலமாக இருக்க அப்படின்னு சொல்ல, மறுபடியும் குடும்ப வாரிசாக அந்த விசாரணையானது நடந்து இவ்வாறு வேற்றின பெண்களையும் பிள்ளைகளையும் அவர்கள் மத்தியிலிருந்து அவர் அனுப்பி வைக்கக்கூடிய அந்த நிகழ்வானது இந்த தருணத்தில் நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இவ்வாறு எஸ்ரா சட்டத்திட்டங்களை ரொம்ப கடுமையாக இருந்தார் என்பதை நாம் உள்வாங்கியவர்களாக கடவுளுடைய சட்டத்திற்கு நாம் பணிந்து வாழ முயற்சி எடுப்போம். இவ்வாறு எஸ்ரா கடவுளுடைய இல்லத்தின் முன் விழுந்து அழுது மன்றாடி விண்ணப்பித்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஆண் பெண் குழந்தைகள் உள்ளிட்ட இஸ்ரேல் மக்கள் பெருங்கூட்டமாய் அவரை சூழ்ந்து கொண்டு கூக்குரலிட்டு அழுதார்கள். அப்பொழுது ஏலாமியருள் ஒருவரான எகியேலினுடைய மகன் செக்கனியா எஸ்ராவை நோக்கி, நாங்கள் கடவுளுக்கு எதிராக நேர்மையற்றவர்களாய் நடந்து கொண்டோம். ஏனெனில் இந்த நாட்டின் மக்களான வேற்றின பெண்களை மணந்தோம். ஆயினும் இஸ்ரேலுக்கு இன்னும் நம்பிக்கை உள்ளது. ஆகவே என் தலைவனுடைய அறிவுரைக்கும் கடவுளுடைய கட்டளைகளுக்கு அஞ்சி நடப்பவனுடைய விருப்பத்திற்கும் ஏற்ப அப்பெண்கள் அனைவரையும் அவர்களுடைய பிள்ளைகளையும் அகற்றிவிடுவோம் என்று நம் கடவுளோடு உடன்படிக்கை செய்வோம். திருச்சட்டத்திற்கு ஏற்ப இது செய்யப்படட்டும். எழுந்திரும், இது கடமை, நாங்கள் உம்மோடு இருக்கிறோம், இதை மன உறுதியுடன் செய்யும் என்றார். எஸ்ரா எழுந்து குருக்களுடைய தலைவர்களையும் லேவியர்களையும் எல்லா இஸ்ரேல் மக்களையும் இவ்வாறு வாக்குறுதி அளிக்கச் செய்தார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பின்பு எஸ்ரா கடவுளுடைய இல்லத்தின் முகப்பினின்று எழுந்து எலியாசிப்பின் மகனான யோகனானினுடைய அறையினுள் சென்றார். அங்கே உண்ணாமலும் குடிக்காமலும் இருந்தார். ஏனெனில் சிறை இருப்பிலிருந்து வந்தவர்களது பற்றுறுதியின்மையினுடைய பொருட்டு புலம்பி அழுது கொண்டிருந்தார். சிறை இருப்பிலிருந்து வந்திருந்த மக்கள் அனைவரும் எருசலேமில் கூட வேண்டுமென்று அவர்களுள் யாரேனும் 3 நாட்களுக்குள் வராமல் இருந்தால் மக்கள் தலைவர்கள் பெரியோர் ஆகியோருடைய அறிவுரைப்படி அவர்களுடைய உடைமைகள் பறிமுதல் செய்யப்பட வேண்டும் என்றும், சிறை இருப்பிலிருந்து வந்தவர்களுடைய கூட்டத்திலிருந்து அவர்கள் விலக்கி வைக்கப்பட வேண்டும் என்றும் யூதாவினுள் எருசலேமிலும் அறிவிக்கப்பட்டது. எனவே யூதா பெஞ்சமின் குலத்தார் அனைவரும் எருசலேமில் 3 நாட்களுக்குள், அதாவது 9ஆம் மாதம் 20ஆம் நாளன்று ஒன்று கூட்டப்பட்டனர். மக்கள் அனைவரும் மேற்குறிப்பிட்டதனுடைய காரணமாகவும் மழையினுடைய காரணமாகவும் கடவுளது இல்லத்தில் வளாகத்தினுடைய நடுங்கிக் கொண்டு உட்கார்ந்திருந்தனர். அப்பொழுது குரு எஸ்ரா எழுந்து அவர்களை பார்த்து கூறியது, நீங்கள் வேற்றின பெண்களை மணந்ததால் பற்றுறுதியற்றவர்களாகி இஸ்ரேலுடைய பாவத்தை பெருக செய்துள்ளீர்கள். எனவே இப்பொழுது உங்கள் மூதாதையினுடைய கடவுளாகிய ஆண்டவருடைய திருமுன் மன்றாடுங்கள். அவர் திருவுளப்படி நடங்கள். இந்த நாட்டினுள் வாழும் மக்களிடமிருந்தும் வேற்றின பெண்களிடமிருந்தும் விலகியிருங்கள். அப்பொழுது குழுமியிருந்த அனைவரும் உரத்த குரலில், நீ சொல்வதே சரி, உமது வார்த்தையின்படியே நடக்கட்டும். ஆயினும் இதை ஓரிரு நாட்களில் செய்ய இயலாது, ஏனெனில் மக்கள் மிகுதியாக உள்ளனர். இது மாறி காலமாக இருப்பதால் வெளியே நிற்க முடியவில்லை. மேலும் இக்காரியத்தில் நாங்கள் செய்த பாவமோ மிக பெரியது. எனவே எல்லா மக்களின் சார்பிலும் தலைவர்கள் நம்மோடு தங்கி இருக்கட்டும். நம் நகர்களில் வாழும் வேற்றின பெண்களை மணந்தவர்கள் அனைவரும் குறித்த காலத்தில் விசாரணைக்கு வரட்டும். அவர்களோடு ஒவ்வொரு நகரத்தினுடைய பெரியோர்களும் அதன் நீதிபதிகளும் வரட்டும். இப்பாவத்தின் காரணமாக மூண்ட நம் கடவுளினுடைய கோபக்கணல் நம்மை விட்டு உலகும் வரை விசாரணை நடக்கட்டும் என்றனர். அசாயிலினுடைய மகனான யோனத்தானும் திக்வாய்பின் மகனான யாகிசியாவுமே இதை எதிர்த்து நின்றனர். மெசுல்லாமும் லேவியரான
சபத்தாயும் அவர்களுக்கு உடந்தையாக இருந்தனர். சிறையிலிருந்து திரும்பி வந்திருந்தோர் அவ்வாறே செய்தனர். ஒரு எஸ்ராவும் மக்கள் தலைவர்களும் அவர்களுடைய மூதாதையருடைய வழிமரபினரின்படி ஒவ்வொருவருடைய பேர் வரிசைப்படியும் 10ஆம் மாதம் முதல் நாள் இவ்விசாரணைக்காக அமர்ந்தார்கள். வேற்றின பெண்கள் மணந்தவர்கள் அனைவரையும் முதல் மாதம் முதல் நாளிலேயே விசாரித்து முடித்தனர். குருக்களினுடைய மரபில் வேற்றின பெண்களை மணந்தவர்களாக கண்டுபிடிக்கப்பட்டவர்கள் யோசதாக்கினுடைய மகனான இயேசுவா மற்றும் அவருடைய சகோதரனுடைய வழிமரபில் மாசேயா, எலியேசர், யாரிபு, கெதலியா ஆகியோர்கள். அவர்கள் தங்கள் மனைவியரை அனுப்பிவிட வாக்களித்தார்கள். தங்கள் குற்ற நீக்க பலியாக ஒரு கடாயை செலுத்தினார்கள். இம்மேரியினுடைய வழிமரபில் அனானி, செபதியா ஆகியோர். அரிமின் வழிமரபில் மாசேயா, எலியா, செமாயா, எகியேல், உசியா ஆகியோர். பஸ்கூரினுடைய வழிமரபில் எலியோனாய், மாசேயா, இஸ்மாயேல், நத்தானியேல், யோசபாது, ஏலாசா ஆகியோர். லேவியனுடைய யோசபாது, சிமயி, கலித்தா என்ற கெலாயா, பெத்தகியா, யூதா, எலியேசர் ஆகியோர். பாடகரில் எலியாசிபு, வாயிற்காவலரின் சல்லும், தேலாம், ஊரி ஆகியோர். மற்ற இஸ்ரேலருள் பாரோசினுடைய வழிமரபில் ரமியா, இசியா, மல்கியா, மியாமின், எலேயாசர், மல்கியா, பெனாயா ஆகியோர். ஏலாமினுடைய வழிமரபில் மத்தனியா, சக்கரியா, எகியேல், அப்தி, எரோமோத்து, எலியா ஆகியோர். சத்துவினுடைய வழிமரபில் எலியோனாய், எலியாசிபு, மத்தனியா, எரேமோத்து, சாபாது, அசிசா ஆகியோர். பேப்பாப்பினுடைய வழிமரபில் யோகனான், அனனியா, சாபாய், அத்லாய் ஆகியோர். பாணி வழிமரபில் மெசுல்லாம், மல்லூக்கு, அதாயா, யாசுப்பு, செயால், எரமோத்து ஆகியோர். பாகத்து மோவாபியனுடைய வழிமரபில் அத்னா, கெலால், பெனயா, மாசேயா, மத்தனியா, பெசலேல், பின்னூய், மனாசே ஆகியோர். ஆரிமினுடைய வழிமரபில் எலியேசர், இசியா, மல்கியா, செமயா, சிமியோன், பெஞ்சமின், மல்லூக்கு, செமரியா ஆகியோர். ஆசுமினுடைய வழிமரபில் மத்தனாய், மத்தாத்தா, சாபாத்து, எலிப்பலேற்று, எரேமாய், மனாசே, சிமயி ஆகியோர். பாணியினுடைய வழிமரபில் மகதாய், அம்ராம், ஊவேல், பெனயா, பெதயா, கெலுகி, வானியா, மிரமோத்து, எலியாசிப்பு, மத்தனியா, மத்தனாய், யாசு ஆகியோர். பின்னூப்பியினுடைய வழிமரபில் சிமயி, சிலேமியா, நாத்தான், அதாயா, மக்னபாய், சாசாய், சாராய், அசரியேல், செலேமியா, செமரியா, சல்லும், அமரியா, யோசேப்பு ஆகியோர். நெப்போவினுடைய வழிமரபில் எபியேல், மத்தத்தியா, சாபாது, செபினா, யாதாய், யோவேல், பிணையா ஆகியோர். வேற்றின பெண்கள் மணந்திருந்த இவர்கள் அனைவரும் அப்பெண்களையும் அவர்களிடமிருந்து பிறந்த பிள்ளைகளையும் விலக்கிவிட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.